9/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என்கே கஜரூபன். செம்மணி அகழ்வில் வெளிவரும் கொடூர உண்மைகள். நேற்று ஒரே நாளில் மட்டும் 16 மனித எலும்புக்கூடுகள், மொத்த எண்ணிக்கை 318 உயர்வு. ஒன்றன் மேல் ஒன்றாக பின்னப்பட்ட நிலையிலும் கால்கள் பின்பக்கமாக மடிக்கப்பட்ட நிலையிலும் எலும்புக்கூடுகள் மீட்பு என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்ற காட்சியை நீதிபதி லெனின்குமார் அவர்கள் பார்வையிடுகின்ற புகைப்படமும் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த செய்தியோடு இருக்கக்கூடிய ஒளிக்காட்சியை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். செம்மணி சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 19ஆம் நாள் இன்று யாழ் நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. 16 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. இதுவரை 302 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளம் காணப்பட்டவை மனித எலும்புக்கூடுகள் 118 காணப்படுகின்றது. அத்தோடு இன்று அந்த மனித எச்சங்களோடு அக்யூமுலேஷன் என்று சொல்லப்படுகின்ற மனித குவியல் எலும்பு குவியல்கள் ஒன்றும் 20ஆம் இலக்கமிடப்பட்டு காணப்பட்டிருக்கின்றன. இந்த அகழ்பணி நாளை தொடர்ந்து 20ஆம் நாள் நடைபெறுகிறது. இன்று சார்ந்த பொருட்கள் ஒன்றும் எடுக்கிறது. குறிப்பிட்ட பகுதிகள் 6 மனித எச்சங்கள் ஒரே அளவில் போடப்பட்டு காணப்படுகின்றன. அத்தோடு ஒரு இடத்தில் அந்த கால் மடித்த நிலையில் புதைக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆறுக்குள்ள சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் இருக்கின்றன. அதையா சொல்றீங்க? அதுல மற்ற இன்னொரு குவியலும் இல்லை. மற்ற சிறுவர்கள் இன்னொன்று அங்காலேயும் 6 இருக்குது. இங்காலேயும் அப்ப 2 குவியல் மனித எச்சு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அக்யூமுலேஷன் 20 மட்டும், ஒரு குவியல் மட்டும்தான். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை திசை திருப்ப சதி, சுரேஷ் சாலைவுக்கான ஆதரவு போராட்டம், சிந்திய இரத்தத்துக்கு செய்யும் துரோகம், கொழும்பு சத்தியாகிரகத்துக்கு கத்தோலிக்க திருச்சபை கண்டனம் என்ற செய்தியும் முற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. உடல்நிலை மோசம், உயிரெழுத தயார், சுரேஷ் சாலையின் மனைவி மனோரி கண்ணீர் பேட்டி, கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. விடைபெற்று செல்லும் சுவிஸ் தூதுவருடன் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் விசேட சந்திப்பு, பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் என்ற செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. ஜிசி உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 ஆரம்பம். பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டுக்குரிய ஜிசி உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட உள்ள விசேட பரீட்சை நிலையங்களில் இதற்கான அனைத்து பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளும் தற்போது திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான ஜிசி உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வரை நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடங்கள் வாரியாக தயாரிக்கப்பட்ட விரிவான பரீட்சை கால அட்டவணையும் பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டைகள் அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கும் விரைவில் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளன.
அனுமதி அட்டைகளில் ஏதேனும் திருத்தங்கள் காணப்படின் அவற்றை மேற்கொள்வதற்கான விசேட கால அவகாசம் குறித்தும் மேலதிக விவரங்கள் குறித்தும் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகிறது. மோசமான வானிலை, கடல் கொந்தளிப்பு, சிறிய படகுகள் கடலுக்கு செல்ல தடை, மீனவர்களுக்கு கடற்தொழில் திணைக்களம் எச்சரிக்கை. வெள்ளம்பட்டியில் 19 கோடி பெறுமதியான போலி அமெரிக்க டாலர்களுடன் பெண் கைது, போலீசார் தீவிர விசாரணை என்ற செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. உரிய காலத்தில் உரம் வழங்கப்படாமையால் விவசாயிகள் பெரும் திண்டாட்ட நிலையில் சீறுகிறார் சாணக்கியன் ராசமாணிக்கம் எம்பி. போர்க்கால கையெறி குண்டு நாவர்கோவில் காட்டில் மீட்பு என்ற செய்தியும் புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. தரமைந்து புலமைப் பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9 நடக்கும். பரீட்சை திணைக்களம் அறிவிப்பு. 2026 ஆண்டுக்குரிய தரமைந்து மாணவர்களுக்கான புலமைப் பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கமைய பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரை நடத்தப்படும். முதலாம் பகுதி வினாத்தாள் முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. பாடகர் சங்கீத் ஷனை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழரசுக் கட்சி ஏற்பாட்டில் மன்னாரில் போராட்டம். செம்மணி புதைகுழியில் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அரசை அம்பலப்படுத்துவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்கிறது. கலால் வரி திணைக்களத்தின் ஊழல், சமூக ஆர்வலர்கள் நேற்று போராட்டம் என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. தடை செய்யப்பட்ட மின் சிகரெட்டுகள் இப்போது தடையின்றி அமோக விற்பனை. கொழும்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் அதிர்ச்சி தகவல்கள் அம்பலம் என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. யாழ் போதனாவில் மீண்டும் குருதிக்கு தட்டுப்பாடு என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் இரத்த வங்கி பிரிவில் தற்போது மீண்டும் அனைத்து வகை குருதிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று யாழ் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த வாரம் 4 குருதிக்கொடை முகாம்கள் இரத்தாகியதால் குருதி சேகரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. குருதி கொடையாளர்கள் யாழ் போதனா மருத்துவமனை இரத்த வங்கியினர் 12ஆம் இலக்க நுழைவாயில் ஊடாக இரத்த வங்கியின் 12ஆம் இலக்க நுழைவாயில் ஊடாக தினமும் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வந்து குருதிக்கொடை வழங்கி உயிர்காக்கும் உன்னத பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று யாழ் போதனா வைத்திய சாலையின் இரத்த வங்கி பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி குறிப்பு தொடர்ந்து காணப்படுகின்றது. தேர்தல் நடந்தால் 8 மாகாணங்களில் பொதுஜன பெரமுனவே ஆட்சி அமைக்கும். இப்படி சாந்த பண்டார நம்பிக்கை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பஸ் விபத்தில் 10 பேர் படுகாயம் என்ற செய்தியும் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் நகர சபை பொறுப்பேற்று 1 வருடத்தில் 12 கோடி ரூபாய் செலவில் அபிவிருத்தி திட்டங்கள். நகரவிதா டேனியல் வசந்தன் பெருமிதம். நுரைச்சோலை தழுவை கடலில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சாவு. சோகமயமான புத்தளம் உமரபாத் என்ற அந்த செய்தியை MHM சியாஜ் கட்பிட்டியிலிருந்து எழுதியிருக்கின்றார். பாடகர் சங்கீச்சனின் விடுதலை வேண்டி வவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. பொருள் விற்பனையாளர் இருவர் மன்ராசி நகரத்தில் போலீசாரால் கைது என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்ராசி நகரில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த புகைப்படத்துடனான காட்சியை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள். சட்டமாதிபரின் பரிந்துரைக்கு அமைவாக மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துக அரசாங்கத்திடம் டெலோ கோரிக்கை. பேச்சாளர் சுரேந்திரன் வலியுறுத்துகின்ற செய்தி காணப்படுகின்றது. கரடி நாட்டில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் 3 கைது. கட்பிட்டி போலீசில் பொறுப்பதிகாரியை தவிர 52 அலுவலர்களுக்கும் கூண்டோடு இடமாற்றம் என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. மீண்டும் தென்மராட்சியில் தென் அருவி கண்காட்சி வெள்ளியும் சனியும் நடைபெறுகின்றது. இந்தியா கூட்டணி கூட்டம். திமுகவை தொடர்ந்து ஆம் ஆத்மியும் புறக்கணிப்பு. மம்தா, அகிலேஷ், வைகோ, திருமாவளவன் பங்கேற்பு என்ற செய்தி அடுத்து வெளிநாட்டுச் செய்திகள் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் அணுகுமுறையால் திமுக திரிணமூல் பலவீனம், திருமாவளவன் தெரிவிப்பு. ஈரான் பயணத்தை தவிர்க்க இந்திய அரசு அறிவுறுத்தல் என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தம், ஈரான் இராணுவம் அறிவிப்பு.
ராசிபலன் பகுதியை தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்றிருக்கிற செய்தி மைஸ்கெலியாவில் தொடர்ந்து மழையால் மரம் வீழ்ந்ததில் குடியிருப்பு சேதம் என்ற செய்தி புகைப்படத்துடன் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியுடன் இன்றைய பத்திரிகை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் NK கஜரூபன். வணக்கம் நேயர்களே.